ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன சட்னி வைக்க போகிறேன்னா தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் 1/2 முடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி நீங்களே உங்களுக்கே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி திரும்ப நீங்களே செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ நான் பெரிய பீஸ் தேங்காயெல்லாம் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு வந்து எடுத்திருக்கேன். 2 முத்து புளியை வந்து எடுத்திருக்கேன். கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கணும். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் குறப்பாக அரைச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நம்ம கரைச்சி எடுத்துடலாம், ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளித்து எடுத்துடலாம். இந்த சட்னி தாளித்து யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை இல்லாதனால நான் கருவேப்பிலை சேர்க்கலை. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு சேர்த்தோம்னா நம்மளுடைய தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.